பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா 9 கோல்டு மெடல்ஸ். இதை எழுதினவங்க டேவிட் ராத். இந்த பர்டிகுலர் போம் 1996 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரெஷர் ட்ரோவ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கலெக்ஷனில் தான் இது பப்ளிஷ் ஆகிருக்கு. இது உண்மையாக நடந்த ஒரு இன்சிடெண்ட். வாஷிங்டனில் 1976 ஒரு ஈவெண்ட் நடந்திருக்கு. ஓகேவா, ஒரு ரன்னிங் ரேஸ் காம்படிஷன் ஒன்று நடந்திருக்கு. அங்கே நடந்த ஒரு விஷயம், வின் பண்ணுறதை விட ஹியூமனிட்டி எவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்றத டீச் பண்ணுற மாதிரியான ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இந்த போமை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இதில் 8 ஸ்டான்ஸாக இருக்குது. ஈச் ஸ்டான்ஸாலேயும் 4 லைன்ஸ் இருக்குது. ஓகேவா, போம் லைன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, சம்மரி பார்த்துடலாம். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய அத்லெட்ஸ் ஆல் ஓவர் த கண்ட்ரி, எல்லா கண்ட்ரீஸில் இருந்தும் நிறைய வெல் ட்ரெயின்டு அத்லெட்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அந்த காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு எதுக்காகனா, கோல்டு, சில்வர், பிரான்ஸ் இந்த மாதிரி 3 டைப்ஸ் ஆஃப் வேல்யூபிள் ப்ரைஸஸ்க்காக, மெடல்ஸ்க்காக அவங்க வந்திருக்கிறாங்க. அதை வின் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்களோட கோலாக இருக்குது. அங்கே வந்திருக்கிறவங்க எல்லாருமே மெனி வீக்ஸ் அண்ட் மந்த்ஸ் நிறையா ட்ரைனிங் பண்ணிட்டு தான் வந்திருக்கிறாங்க. ஓகேவா, அதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும், இந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய மந்த்ஸ் அண்ட் வீக்ஸ் ட்ரெயின் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அங்கே நிறைய ஆடியன்ஸ் வந்திருக்கிறாங்க. நிறைய ஆடியன்ஸ் வேரியஸ் பிளேஸ்லேருந்து அங்கே கேதர் ஆகிருக்கிறாங்க. ஒரு கிரவுண்ட், ஓல்டு ஃபீல்டு, ஓகேவா, ஒரு பழைய இடம் தான். அந்த இடத்த இந்த ஒரு காம்படிஷனுக்காக அதை ரெடி பண்ணியிருக்கிறாங்க. அந்த கிரவுண்டில் தான் நிறைய ஆடியன்ஸ் கேதர் ஆகிருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே அங்கே இருக்கிற யங் மென் அண்ட் விமனை சியர் அப் பண்ணுறாங்க. அவங்க எல்லாரும் ஓடும்போது அவங்கள சியர் அப் பண்ணணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக நிறைய ஆடியன்ஸ் அங்கே வந்திருக்கிறாங்க. எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது அந்த ஒரு ஃபைனல் ஈவெண்ட்டுக்காக. ஓகேவா, இது காம்படிஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி, இது ஒரு ஒலிம்பிக்ஸ் இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய காம்படிஷன் நடந்து அதிலிருந்து சில பேரை செலக்ட் பண்ணி இன்றைக்கி ஃபைனல் டே, இன்றைக்கி தான் அந்த ஒரு ஃபைனல் டே, இன்றைக்கி தான் அந்த 3 மெடல்ஸையும் கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஃபைனல் டே இன்றைக்கி வந்துடுச்சு. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக எப்போ அதை பிகின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸால் மெனி பிளாக்ஸ், இப்போது நம்ம ஓடும்போது நிறையா மூவிஸில் பார்த்துருப்போம் இல்லையா, 100 மீட்டர்ஸ் அந்த மாதிரிலாம் ஓடுறாங்க அப்படின்னா ஒரு பிளாக்ஸ் மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி மீட்டருக்கும் ஒரு பிளாக் மாதிரி வச்சுருப்பாங்க. அது ஐடென்டிஃபிகேஷனுக்காக, எவ்வளோ கிராஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணுன்றதுக்காக. அந்த மாதிரி நிறைய பிளாக்ஸ் அவங்க ஓடுற அந்த பாதையில் லைனாக வச்சுருக்கிறாங்க. ஏன்னா அவங்க 100 யார்ட்ஸ்ன்னு தான் ஏன்ஷியன் பீரியடில் சொல்லுவாங்க. ஓகே, அந்த 100 யார்ட்ஸை அவங்க கடந்து போகணும் அந்த ரன்னிங் ரேஸில். ஸோ அது எல்லாத்தையுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக 9 அத்லெட்ஸ் இருக்கிறாங்க. ஓகேவா, இது ஷார்ட் லிஸ்ட் பண்ணது. மொத்தமே இந்த காம்படிஷனுக்கு 9 தான் வந்திருக்கிறாங்க அப்படின்றது இல்லை, மேபி 100 கூட வந்திருக்கலாம். அதிலிருந்து அவங்க ஆல்ரெடி நிறைய காம்படிஷன்ஸ் வச்சு ஷார்ட் லிஸ்ட் பண்ணி எடுத்தது தான் இந்த 9 ஆத்லெட்ஸ். ஸோ வெல் ட்ரெயின்டு 9 ஆத்லெட்ஸ் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே அந்த லைன், ஸ்டார்டிங் லைன் இருக்கும் இல்லையா, அதுக்கு பேக் சைடில் நிற்கிறாங்க. ஓகேவா, எப்போ அவங்க சிக்னல் கொடுக்குறாங்களோ அப்போ ஓடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த லைனுக்கு பின்னாடி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது எல்லாரும் வெயிட் பண்ணுறது அந்த கன் ஷாட்டுக்காக. கன் சவுண்டு கேட்டதும் ஓடணும் அப்படின்றதுக்காக எல்லாரும் பெண்ட் பண்ணி அந்த லைனுக்கு பின்னாடி நின்றுட்டுருக்குறாங்க. 4th ஸ்டான்ஸா, இப்போது சிக்னல் அவங்களுக்கு கிடச்சிருச்சு. ஆன் யோர் மார்க், கெட் செட் இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்களுக்கு சிக்னல் கிடச்சிருச்சு. அந்த பிஸ்டலோட சவுண்டும் அவங்களுக்கு இப்போ கேட்குது. கேட்ட உடனே எல்லா ரன்னர்ஸும் அவங்கள சார்ஜ் பண்ணிவிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா, எல்லாரும் ஓட ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரே ஒரு ஸ்மாலஸ்ட் பாய், அங்கே இருக்கிறதுலேயே ஒரு சின்ன பையன் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அத்லெட் டக்குன்னு தடுமாறி கீழே விழுந்துடுறாங்க. ஓடுறதுக்கு ஏற்ற மாதிரி அதை ரெடி பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்ட்ராங்கான கிரவுண்டில் கால் தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்த உடனே அவங்க ரொம்ப கத்தி அழுறாங்க. ஏன்னா இவ்வளோ நாள் ட்ரெயின் பண்ணி இவ்வளோ காம்படிஷனில் அவங்க செலக்ட் ஆகிட்டு லாஸ்ட்டு ஃபைனல் மேட்ச்சில் நிற்கும்போது அதில் ஓடி தோற்று போனால் வேறு, ஓடாமலே அவங்க தோற்று போகிறாங்க அப்படின்றப்போ அவங்களுக்கு எவ்வளோ பெயினாக இருக்கும். ஸோ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனில் அவங்க கத்தி அழுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. கீழே விழுந்துட்டாங்க இல்லையா, கால் ட்விஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. அந்த பெயின்லேயும் அவங்க அழுறாங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு ஸ்பாயில் ஆனது என்னது, அவங்களோட ட்ரீம், இவ்வளோ நாள் அவங்க கஷ்டப்பட்ட அந்த ட்ரீம், எஃபர்ட் எல்லாமே மொத்தமாக ஒரு டர்ட், அந்த மண்ணோட மண்ணாக போன மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கிற அவங்க ஆல் ஆஃப் அ சடன் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, நான் இங்கே நிற்கிறது உண்மை இல்லையா, நான் இங்கே நிற்கிறது, உங்ககிட்ட இந்த ஸ்டோரி நரேட் பண்ணுறது எல்லாமே உண்மை, இதெல்லாம் நடந்தது. இதே மாதிரி இதுக்கப்புறம் ஒன்று நடந்துச்சு, அதையும் நான் சொல்கிறேன், அதுவும் உண்மை தான், அதுவும் நடந்தது அப்படின்றத சொல்கிறாங்க. 6th ஸ்டான்ஸா என்ன அப்படின்னா, 8 ஆத்லெட்ஸ் இவங்களுக்கு முன்னாடி ஓடினாங்க இல்லையா, இவங்க கீழே விழுந்துட்டாங்க. இவங்களுக்கு முன்னாடி 8 பேர் ஓடினாங்க இல்லையா, எல்லாருமே அவங்களோட ஹீலை பிடிச்சி இழுத்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. நம்ம ஃபுல்லாக ஓடும்போது மொத்த காலையும் அப்படி பதிச்சு நம்ம ஓட மாட்டோம் இல்லையா, ஜஸ்ட் நம்மளோட ஹீல் மட்டும்தான் தரையில் படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஹீல் அதை யாரோ ஸ்டாப் பண்ண மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகுது.
அந்த 8 ஆத்லெட்ஸுமே ரொம்ப வருஷமாக அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதில் வந்து காம்படிஷனில் நம்ம ஜாயின் பண்ணணும், அந்த மெடல்ஸை வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவோட தான் எல்லாருமே ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க இல்லையா? இப்போ அவங்க எல்லாருமே ஸ்டாப் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பையன் விழுந்திருக்கிறது அவங்களுக்கு தெரியுது. ஸோ ஒன் பை ஒன் ஒவ்வொருத்தரா அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றதுக்காக பின்னாடி நோக்கி ஓடி வராங்க. எல்லாரும் பின்னாடி வந்ததுக்கப்புறமா அவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை தூக்கி விடுறாங்க. அந்த யங் பாய் இப்போ எழுந்து நிற்கிறான். நின்றுட்டு எல்லாரும் 1 to 1 அவங்க கையை பிடிச்சிக்கிறாங்க. கையை பிடிச்சிட்டு அகெயின் அந்த 100 yards அவங்க ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. பட் இந்த டைம் என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க ரன்னிங் ரேஸ் மாதிரி போல, அதுக்கு பதிலாக அவங்க எல்லாரும் ஒன்றா கையை பிடிச்சிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க நடக்கும்போது தான் அங்கே இருக்கிற பேனரை வந்து நம்ம பார்க்கணும். அந்த பேனரில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அப்படின்னு இருக்குது. ஓகேவா? விச் மீன்ஸ் இது வந்து ஃபிசிக்கலி சேலஞ்ச்டு பீப்புள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்காக கண்டக்ட் பண்ணப்பட்ட ஒரு ஒலிம்பிக்ஸ். ஓகேவா? ஸோ ஸ்பெஷல் ஒலிம்பிக்ஸ் அப்படின்றது இருக்குது. ஸோ இங்கே வந்துட்டு யார் வின் பண்ணுறா அப்படின்றத தாண்டி நம்ம எல்லாரும் எந்த அளவுக்கு ஹியூமனிட்டியோடு இருக்கிறோம் அப்படின்றது தான் முக்கியம். ஸோ எல்லாரும் சேர்ந்து அந்த 9 ஆத்லெட்ஸும் ஒன்றா சேர்ந்து நடந்து போய் அந்த ரேஸை முடிக்கிறாங்க. லாஸ்ட்டாக அவங்க அந்த ஃபினிஷிங் லைனை டச் பண்ணும்போது 9 ஆத்லெட்ஸுமே கையை பிடிச்சிருக்கிறாங்க. ஒன்றா சேர்ந்து அவங்க அதை கிராஸ் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருக்கும் கோல்டு மெடல்ஸ் கொடுக்கப்படுது. எல்லாருமே வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 9 கோல்டு மெடல்ஸ் அப்படின்றது இதை தான் மீன் பண்ணுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஆக்ஷனை பார்த்த உடனே அங்கே இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரும் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுக்குறாங்க. இப்போ ஒரு 9 ஷைனிங் ஃபேஸ் அங்கே பார்க்க முடியுது. இப்போது ஒருத்தர் வின் பண்ணி இன்னொருத்தர் வின் பண்ணல அப்படின்னா ஒரு சேடான நிறைய ஃபேஸஸை நம்ம பார்த்துருக்க முடியும். டிசப்பாயிண்டான ஃபேஸஸை பார்த்துருக்க முடியும். ஆனால் இப்போது அங்கே இருக்கிற 9 ஆத்லெட்ஸோட ஃபேஸ்லேயும் ஒரு பிரைட்னஸை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஹாப்பினஸ் இல்லையா? இந்த ஹாப்பினஸை நான் என்னோட போமில் நான் நரேட் பண்ணியிருக்கிற இந்த வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது. வேர்ட்ஸால் அந்த ஹாப்பினஸை கன்வே பண்ண முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம இதை ரீட் பண்ணும்போதே நமக்கு பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. பட் அந்த இடத்துல இருந்து அதை பார்த்தவங்களுக்கு எவ்வளோ ஒரு அது கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்ஸ் மாதிரி இருந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை தான் அவங்க சொல்ல வராங்க. ஸோ ரொம்பவே அழகான ஒரு இன்சிடென்ட் அதை இந்த போமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.